வணக்க மக்களே. ஒரு அரசியல் கட்சி தோற்கடிக்கப்படலாம், ஆனால் ஒரு ஐடியாலஜியை, ஒரு சித்தாந்தத்தை தோற்கடிக்க முடியுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்குகள் வாங்கின பாரதிய ஜனதா கட்சி ஒரு எம்பி தொகுதி கூட ஜெயிக்கல. நல்ல ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதிகார பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, படைபலம் இருக்குது. படைபலங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும். 3 முறை தொடர்ந்து இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியாக இருக்குது. இவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு பலத்தோடு வரக்கூடிய ஒரு அணி இந்த இடத்துல ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும் தானே, அதுதானே ஒரு லாஜிக். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்படுத்தவே முடியல. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க? உண்மையை சொல்லணும்னா, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கலை, பாரதிய ஜனதா கட்சி நிராகரிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய ஐடியாலஜி நிராகரிக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியல் பிளே கிரவுண்டு, அரசியல் களம் அப்படிங்கிறது சமூக நீதி, சுயமரியாதை, தமிழ் பற்று, மாநில சுயாட்சி அப்படிங்கிற பில்லர்னால தாங்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சி மேற்சொன்னதில் ஏதாச்சும் ஒன்றுனாவது தன்னுடைய கட்சியின் ஐடியாலஜியாக வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் அந்த அரசியலுங்கிற பிளே கிரவுண்டுக்குள்ளே உனக்கு கேட் பாஸே கிடைக்கும். கிடைச்சாதான் நீ உள்ளே போய் ஏதோ ஒரு டீமில் விளையாட முடியும். விளையாண்டாதான் உனக்கு வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும். இந்த மேரத்தான் ஐடியாலஜி உனக்கு இல்லை அப்படின்னா நீ வெளியே நின்று கிளாப் மட்டும்தான் பண்ண முடியும். உன்னால் போய் விளையாடவே முடியாது. இதுதான் இந்த கடந்த நூற்றாண்டு கால தமிழக அரசியல் வரலாறு நமக்கு சொல்லுது. திராவிடன் ஐடியாலஜி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ வலிமையாக ஊடுருவிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். தமிழக மக்கள் அதை முழுவதுமாக ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம வாழ்வியலோடு அது பயணிக்குது. பிறப்பால் சமத்துவன்மை இருக்கக்கூடாது, மாநில சுய ஆட்சி இருக்கணும், சாதி மறுப்பு அப்படிங்கிறது முக்கியமான கொள்கையாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் சோசியல் மீடியாவில் எதோ பார்த்து எதிர்ப்பு குரல்கள் ரொம்ப வலுவாக இருக்கும். திராவிடம் சார்ந்த கட்சிகள் இதற்கு எதிர்ப்பாக ஏதாவது பண்ணாலும் கூட அந்த கட்சி சார்ந்தவர்களே அவங்க எதிர்ப்பாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த திராவிட ஐடியாலஜி மக்கள் மனதில், மக்கள்கிட்ட ரொம்ப டீப்பாக இருக்கிறது தான் காரணம். இவ்வளோ டீப்பாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திராவிடன் ஐடியாலஜியுடைய முகமாக பெரியார் இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடியே 1882 அயோத்தியாசம் பண்ணுற திராவிடர் கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அதற்கு முன்னாடியே திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு வந்த நீதி கட்சியாக இருக்கட்டும், சுயமரியாதை இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும், அதில் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் திராவிட ஐடியாலஜியை ஒரு கட்சி வச்சிருந்தாங்க அப்படின்னாலே அவங்க இந்த கிரவுண்டில் ஏதோ ஒரு பிளேயராக இருக்க முடியும், அவங்க பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்லுது. உன்ட்டு திராவிட ஐடியாலஜி இல்லை அப்படின்னா உனக்கு கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பாஸ் கிடையாது, நீ வெளியே தான் நிற்கணும் அப்படிங்கிறது தான் வரலாறு. பாரதிய ஜனதா கட்சி என்ட்ரன்ஸ் பாஸ் கிடைக்காம வெளியே நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குது. அவங்களுடைய ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு நாடு, அந்த ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு மதம், இந்து மதம், அதை கட்டி ஆள்றதுக்கு ஒரே ஒரு வலுவான மத்திய அரசாங்கம், இந்துத்துவ மதவாதம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாலஜியாக இருக்குது. இது நம்ம ஏற்றுக்கிட்ட திராவிடன் ஐடியாலஜிக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி. முதல்ல பார்த்த மாதிரி கேட் பாஸ் கிடைக்காம தான் பாரதிய ஜனதா கட்சி வெளியே நிற்கிது. ஆனால் இந்த ஐடியாலஜியை வச்சு தான் வட மாநிலங்களில் 20 யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள்லாம் மொத்தமாக கூட்டினா 20 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியோ நேரடியாகவோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படிங்க இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது, இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இது எப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சினாலே ஏற்றுக்கொள்ள முடியல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் திருச்சியில் இருக்குது, நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே தந்தை பெரியார் அவர்களுடைய சிலை கோயிலுக்கு வெளியே வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தாயும் மகளும் அந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த மகள் யாருமா தாத்தா இவ்வளோ பெரிய சிலை இங்கே வச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த தாய் நீங்கள் போய் ரங்கநாதர் தரிசனம் பண்ணோம்னா போய் லைனில் நின்று போய் பார்க்குறது 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் பெரியார்னா யாரு, அவர் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக என்ன பேசியிருக்கிறாரு, மூடநம்பிக்கைக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு, கடவுள் மறுப்பு பற்றி என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு மூலஸ்தானம் வந்ததுக்கப்புறம் ரங்கநாதரை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். இதனால தான் பாரதிய ஜனதா பார்ட்டி தன்னுடைய கொள்கைகளை, ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியவே இல்லை அவங்களால. அப்படி இருந்தும் கூட 2024 3% இருந்த அந்த வாக்கு சதவீதம் 11% ஆயிருக்கு. அப்போ பாரதிய ஜனதா பார்ட்டி தன்னுடைய ஐடியாலஜியோட வேர் தமிழ்நாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு வளரப்போகுதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த சீனாரியோ நான் பார்க்கணும். அப்போ நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான தேர்தலாக இருந்துச்சு.
அதிமுகவில் அந்த முதல் பிரதமருக்கான முகம் கிடையாது. இது ஒரு சின்ன காரணம். இன்னொரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவர் திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது நார்மலாகவே இருக்கும். அந்த எதிர்ப்பு வாக்கில் முழுவதுமாக அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலையினோட அரசியல் முழுவதுமாகவே திராவிட எதிர்ப்பு அரசியலாக அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தினார். ஹெட்லைன் பாலிடிக்ஸ் பண்ணார். தலைப்புச் செய்தியில் தினமும் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுக கொஞ்சம் பிரிஞ்சு நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு போச்சு. அதுதான் இந்த 11%. இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடியாலஜி ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு மக்களுமே ஓட்டு போடலை. ஒருவேளை ஐடியாலஜி ஏற்றுக்கிட்டு அந்த மக்கள் ஓட்டு போட்டிருந்தா இப்போ தலைவர்கள் மாறினாலும் என்ன நடந்திருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த 11% வாக்குகள் அப்படிங்கிறது அப்படி கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கும். ஸோ அந்த 11% அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேமாக கிடைச்ச ஒரு சின்ன விக்டரி. அதுவும் திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர் காட்டிய முகம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு முகம். அதற்காக மட்டும்தான் எனக்கு வாக்கு கிடைச்சிச்சு. அண்ணாமலை ஐடியாலஜியை முன்னிலைப்படுத்தி 2024 அரசியல் பண்ணவே இல்லை. ஒரு கட்சி ஐடியாலஜி முன்னிலைப்படுத்தாமல் பெறக்கூடிய வாக்குகள் எல்லாமே ஒரு ஷார்ட் டேம் தான். அது நீடிச்சு நிலைக்க போகிறது கிடையவே கிடையாது. ஸோ 2026 31 எப்போவா இருக்கட்டும், பாஜகவுடைய இலக்கு ஒன்று தான். அவங்க திமுக எதிர்ப்பு வச்சு அப்படி பண்ணலாம் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க தீவிரமாக இந்துத்துவாவை தமிழகத்தில் காலூன்ற வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கொண்டு வந்து கடைசியில் இந்துத்துவா வாக்குகளாக பெற்று ஆட்சி பிடிக்கணுங்கிறத ஒரு நோக்கமாக இருக்குது. இந்துத்துவாவில் முழுவதுமாக கெட்டதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் நம்ம கண் முன்னாடி பார்க்குறது எல்லாமே வன்முறையாக தான் இருக்குது, மதவாத சாதிய மோதல்களாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையாகவும் இருக்குது. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் அப்படிங்கிற திராவிடன் ஐடியாலஜி கொண்ட ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற இந்துத்துவ ஐடியாலஜி கொண்ட கட்சி தமிழ்நாட்டில் வர்றதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இது கீரையும் பாம்பையும் ஒரே கூண்டில் வைக்கிறதுக்கு சமம். 2ல் 1 அடித்து கொள்ளணும். இப்போ இருக்க பலவீனமான கட்சியாக அதிமுக இருக்குது. அப்போ யார் அடித்து யாரை கொல்ல போகிறாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது கிடையாது. உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு அது நல்லதே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் பாய் வீட்டு கடையில் பிரியாணி சாப்பிடுவோம், ஜோசப் பேக்கரியில் கேக் சாப்பிடுவோம், கருப்பணசாமிக்கு கிடா வெட்டு ஃபுல் மீல்ஸ் அடிப்போம். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு அரசியல் எப்போவுமே தனித்துவமானதாகவே இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஏற்றுக்குவோம். எப்போ உங்களுடைய இந்துத்துவா ஐடியாலஜியை விட்டுட்டு வந்தீங்கன்னா கேட் பாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து போட்டி போடுங்க, வெற்றியை தோல்வி அப்புறம் பார்க்கலாம். ஓகே மக்களே, வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களோட கமெண்ட்களை, வீடியோ தொடர்பான உங்களோட கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கோபாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மது. நன்றி.